ஹலோ ஆல். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழ் சினிமா மியூசிக் வேர்ல்டுக்குள்ள நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ், கம்போசர்ஸ் வந்து புதுசா உள்ள வருவாங்க. அதுல யார் வந்து ஒரு எராவா மாறுறாங்க, யார் வந்து அதிகமா பேசப்படுறாங்க, யாருக்கு ஃபாலோவர்ஷிப் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் மூவிலேயே சவுண்டாவே புதுசா கொண்டு வராங்க இல்லையா? அவங்க வந்து அதிகமா பேசப்படுறவங்களா இருப்பாங்க. அவங்கள பேஸ் பண்ணி அந்த எராலாம் டிஃபைன் ஆகுற மாரி இருக்கும். இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம்எஸ்வி சார் அவங்களுடைய காலகட்டத்துக்கு அடுத்து இளையராஜா சார் உள்ளே வரும்போது டோட்டலாக அந்த சவுண்டு அவர் யூஸ் பண்ண வாய்ஸு அதுக்கான லிரிக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மாறுச்சு. அதனால தான் அது வந்து ஒரு இளையராஜா எராவாக மாறுச்சு. அதுக்கு அடுத்து நிறைய பேர் வந்திருந்தாலும் அவங்க எல்லாருமே இந்த ஸ்டைலுக்குள்ளே சேர்ந்துடக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸாக தான் மேக்ஸிமம் இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து யார் வந்து புதுசாக வராங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ரஹ்மான் சார். ரோஜா வரும்போது அந்த சவுண்டும் குவாலிட்டியும் தமிழ் சினிமா வேர்ல்டில் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸாக உள்ளே கொண்டு வந்தது. அப்போது அது வந்து ரஹ்மான் எராவாக மாறுது. இந்த மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மூவிலேயே ஒரு புது சவுண்டை, ஒரு புது ஸ்டைலை தன்னோட சேர்ந்து ஒரு கேங்கை கூப்பிட்டு உள்ளே வராரு அப்படின்னா அது வந்து நம்ம சனா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சந்தோஷ் நாராயண். எஸ், பியூர் சனா மெட்டீரியல் அப்படின்னா என்ன? அட்டகத்தில 2 விஷயங்கள் வந்து புதுசாக நடந்தது. ஒன்று வந்து அந்த கானா சாங்ஸ். அதுக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில் தேவா சார் பெருசாக கானா சாங்ஸை யூஸ் பண்ணவர். இன்னும் பலரும் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த சாங்ஸ் எல்லாம் கானா அப்படின்ற வேர்ஷன்லேருந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணப்பட்டு ஒரு சினிமாவுக்கான மெட்டீரியலாக மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் அட்டகத்தியில் வந்து கிட்டத்தட்ட அந்த ராவான கானாவை அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஸ்டைல். பட் அதை வந்து பியூரஸ்ட் சனா மெட்டீரியல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதோட ஆரிஜின் வேறு. அதை தாண்டி அதில் வந்து மெலோடிஸ், ஆசை ஒரு புல்வெளி, வழி பார்த்திருந்தேன் இப்படின்னு 2 சாங்ஸ் இருக்குது. இதில் ஆசை ஒரு புல்வெளி நீங்கள் கேட்டிங்கன்னா எடுத்தோடனே வர்ற அந்த மியூசிக்கில் இருந்தே தொடக்கத்திலேயே தெரிஞ்சிடும் இது வந்து வழக்கமான ஒரு மெலோடி சாங் இல்லை அப்படின்றது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எனக்கு எப்படி ஃபீல் ஆகும், தாவோயிசம் அப்படின்ட்டு ஒரு ஃபிலாசபிக்கல் கான்செப்ட் இருக்குது. என்னடா திடீர்னு தாவோயிசம் நிஹிலிசம்லாம் போகிறோன்னு நினைக்காதீங்க. அந்த தாவோயிசமில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, எதையும் ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது, ஃப்ளோ தானாக நடந்துட்டு இருக்கணும் அப்படின்றது அதில் கான்செப்ட். கிட்டத்தட்ட சனாவுடைய மெலோடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஃப்ளோவோட போயிட்டுருக்கும். இடையில அதை வந்து எங்கேயும் டைரக்ட் பண்ணாமல் ஒரு ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வராமல் இந்த இடத்துல நின்னாதான் சந்தம் சரியாக இருக்கும் அப்படின்லாம் இல்லாமல் அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த ஆசை ஓர் புல்வெளி பாட்டுடைய லிரிக்ஸ் வந்து கபிலன் சார் ரொம்ப அழகாகவே இருக்கும். அவர் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. சந்தோஷ் நாராயணன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் வரக்கூடிய அந்த பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட பெருசாக யூஸ் பண்ணாமல் லிரிக்ஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த டியூனோட பிளெண்ட் பண்ணி அதை அப்படியே ஃப்ளோவில் விட்ட மாதிரி தான் இருக்கும். இதே படத்தில் இன்னொரு பாட்டு இருக்குது, வழி பார்த்திருந்தேன் உன் தடம் தோன்றும் என்றே, வழி பார்த்திருந்தேன் உன் தடம் தோன்றும் என்றே அப்படின்ற பாட்டு. அது லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பாடினதும் அவர் தான், நம்ம பிரதீப் அவர்கள். லிரிக்ஸுமே அவர் தான் இருக்கும். ரொம்ப நல்லா எழுதியிருப்பார். அதாவது நொடி ஒவ்வொன்றும் உன்னை தேடி மாய்கிறதே, சில்லென்ற காற்று என்னை கடிக்கிறதே அப்படின்லாம். பிரதீப் உங்களுக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இப்படி தான் அந்த முதல் படத்திலேயே பியோர் சனா மெட்டீரியல் நமக்குள்ளே அப்படியே இறங்க ஆரம்பிச்சது. அடுத்த சாங் உயிர் மொழி அப்படின்ற படத்துலேருந்து. இந்த படம் வந்தது உண்மையாக பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. வந்ததும் கொஞ்சம் டிலே, சரியாகவும் போகலை, அந்த மாதிரியான ஒரு படம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச சந்தோஷ் நாராயணன் ஆல்பம் இந்த படத்தில். வானத்தில் அன்று நீ வரைந்து வைத்த வெண்ணிலா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆரம்பமே வந்து செம்ம ஹாண்டிங்காக இருக்கும். அதாவது ஒரு லவ் சாங் தான், பிரிவில் இருக்கிற ஒரு காதலன் பாடுறது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சாங் வந்து ரொம்ப ஹாண்டிங்காக தொடங்கி அப்படியே ஒரு ஹை பிச்சில் போகும். அதாவது நிறைய பேர் வந்து இப்போது ஹை தேவைப்படுதுன்ட்டு நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம் இல்லையா, இந்த போதைப் பொருளில் அடிமையாகிறாங்க, அந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா,
மியூசிக்ன்றதே ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு போதைப் பொருள் தான் நினைக்கிறேன். பட் அதில் கிடைக்கிற ஹை வந்து மற்றதுலலாம் என்ன கிடைக்குது அப்படின்னு தெரியல. இதை நம்ம அதுவும் இந்த சாங்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு ஹை கொடுக்குற ஒரு பியூர் ஒரு நம்ம யுவனுக்கு சொல்லுவோம் இல்லையா ட்ரக்ஸ் அப்படின்ட்டு, அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் இந்த சாங்கு. நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். திருடா திருடா படத்தில் ரஹ்மான் சாருடைய ராசாத்தி ஏன் உசுறு என்னதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த ஸ்டைலில் இருக்கும். அந்த ஸ்டைல்னால் அதை இன்ஸ்பயர் பண்ணி அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த ஃபீல் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். அதுலேயுமே வந்து ஒரு பிரிவுக்கான சாங்காக தான் அது இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி தான். இதில் லிரிக்ஸ் வந்து நம்ம பிலவுடு முத்துக்குமார் சார், முத்துக்குமார் சார், அவர் வந்து எப்படி எழுதுவாருன்னு தெரியும். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். உள்ளுக்குள்ளே என்ன உணர்வு இருக்கோ அது அப்படியே லிரிக்கல் ஃபார்மில் வெளியே வந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த நடந்த விஷயங்கள், அதாவது கடந்து போன முடிஞ்சு போன நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள், ஆனால் இதுக்கு மேலே அது நடக்காது அப்படின் போது நம்ம எல்லாருக்குமே அது நாஸ்டால்ஜியான்ற தாண்டி ஒரு பெயின் இருக்கும் இல்லையா, அதை திரும்ப கொண்டு வர முடியுமான்ட்டு. ஒரு பிரேக்கான ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை கடந்து போன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே ஏங்கியிருப்போம். அந்த மாதிரி அதுவும் அது கூடுதலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட பல பேர் நினச்சி கவலைப்பட மாட்டோம். ஆனால் அதை தாண்டி ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இப்படி பேசியிருந்தா அப்படி கரெக்டாக இருந்திருக்குமோ அப்படின்ற தாட் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட லிரிக்ஸ் தான் இதில் இருக்கும். இந்த சாங்கில் ஒரு இடத்துல வரும், உன்னோடு வாழ்ந்த நாட்கள் எனக்கு மீண்டும் கிடைக்குமா, கண் மூடி பார்த்த அந்த காட்சி மீண்டும் பிறக்குமா. எத்தனை பேர் இது மாதிரி யோசிச்சிருப்போம் இல்லையா. இது முத்துக்குமார் அவர்கள் இந்த ஸ்டைல் வந்து நிறையா எழுதியிருக்காரு. 7G ரெயின்போ காலனியில் கூட வரும். அமர்ந்து பேசிய மரங்கள் நாளும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன் அப்படின்றதெல்லாம். நம்ம இப்படிலாம் இருந்தோம், அது திரும்ப நடக்காதா, ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவாய் என்றே பார்க்கிறேன் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் அதை வந்து லிரிக்ஸாக எழுதியிருப்பார். இந்த சாங்கை பாடினது நம்ம சந்தோஷ் நாராயணன். அவருடைய வாய்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது மெலோடியில் பாடினா அது வேற மாதிரி இருக்கும். அவரோட ஸ்டைல் சாங்ஸ் ஒன்று இருக்குது, ரொம்ப கிரேசியாகவும் பாடுவார். இதில் வந்து அந்த ஹாண்டிங் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடியிருப்பார். இதில் அந்த பேக்ரவுண்ட் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பர்கஷன் இதுதான் யூஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப மைல்டாக தான் அதை கொடுத்துருப்பாரு. ஆனால் அது வந்து நமக்குள்ளே ஒலிக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். ரொம்ப பில்டப் பண்ணுறேன்னு நினைப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த சாங் கேட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா யூடியூப்லேயே பார்த்தா அந்த வியூஸை பார்த்தாவே தெரியும். அது ஆக்சுவலாக தௌசண்ட்ஸில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். நான் சொன்னதுக்கு கொஞ்சமும் குறையாம தான் இந்த சாங் இருக்கும். இதே படத்தில் இன்னொரு சாங் இருக்குது, நானாக நான் இன்றி நாளோடு நீ இன்றி அப்படின்றது. அதில் இடையில கல்யாணி நாயர் ஒரு இடத்துல பாடுவாங்க. அதாவது மேல் வாய்ஸ் வந்துட்டே இருக்கும், திடீர்னு ஒரு இடத்துல ஃபீமேல் வாய்ஸில் நீ அழகை குலைத்து விழுங்கும் கழுகடா அப்படின்னு ஒரு லைன் வரும். அப்படி வரும்போது இப்படியே போயிட்டுருக்க கிராஃப் வந்து நம்மளை அப்படி மேலே தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். கேட்டு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வென் இட் இஸ் சனா தென் இட் இஸ் டெஃபினெட்லி கேஎஸ் கார்த்திக் சுப்ராஜ். அவரை பற்றி பேசாமல் எப்படி சந்தோஷ் நாராயணன் சார் அவருடைய மியூசிக்கை பற்றி பேசி முடிக்கிறது, கம்ப்ளீட் ஆகாது இல்லையா. ஆமாம், பீட்சாவில் மோகத்திரை சாங். ஆக்சுவலாக அது வந்து உன் அப்படின்னா பாட தெரியாது, உன்னு ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த டியூனும் சரி அந்த சாங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஒரு வாசனையான பத்தியை நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா அது வந்து அப்படியே எமனேட் ஆகி அந்த ரூமை வந்து முழுக்க கான்கொயர் பண்ணும் இல்லையா, அந்த வாசனை. அந்த மாதிரி தான் இந்த சாங் ஆரம்பிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே மெல்ல ஆரம்பித்து அந்த பின்னாடி வர மியூசிக்கும் சரி, பாடுற வாய்ஸும் சரி, பாடினது தெரியும் பிரதீப் சந்தோஷ் நாராயணன் காம்போனாவே அது எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி அந்த சாங் எமனேட் ஆகி நம்மளை ஃபுல்லாக வந்து கான்ஃபேர் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன். இந்த சாங்குடைய சிச்சுவேஷன் நீங்கள் வீடியோ சாங் பார்த்தீங்கன்னா தெரியும். லிவிங்கில் இருக்கிற ஒரு கப்புள், அவங்க அப்போ தான் அவங்களுக்குள்ளேயே ஒரு வெட்டிங் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இதே மாதிரி ஒரு சாங் வந்து அலைப்பாயுதேல காதல் சடுகுடு சாங். அது வந்து எவ்வளோ பாப்புலர், எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியானது. அதுக்கு அடுத்து காதல் சடுகுடுக்கு அடுத்து அந்த ஸ்பேஸில் வந்து ரொம்ப நல்ல சாங் இது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாங்க்கான லிரிக்ஸ் வந்து கபிலன் சார் எழுதியிருக்கார். அவரோடது எப்பயுமே அந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரியும்.
இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சந்தோஷ் நாராயணன் சாங்ஸில் அந்த டியூன் வந்து ஒரு புது கவிதைக்கான இடமா இருக்கும். மோகத்திரை, மூன்றாம் பிறை, மூங்கில் மரம், முத்தம் தரும், இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன லைன். அது வந்து தனி ஒரு ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் அப்படின்ற ஃபீலிங் இருக்காது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக இதில் லிரிக்ஸ் இருக்கும். ஜிகர்தண்டா அதாவது சந்தோஷ் நாராயணன் அவர்களோட மியூசிக் கரியரில் ரொம்ப முக்கியமான படம் நான் நினைக்கிறேன். நமக்கு கிடைச்ச ரொம்ப முக்கியமான ஒரு மியூசிக் மெட்டீரியல் இது. அந்த படத்துலேயே கூட ஒரு மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி தான் ப்ரொமோட்டும் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் படம். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்தது. அதாவது அந்த டிங்டாங் ஆகட்டும், பாண்டி நாட்டுக்கொடி பாட்டு இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஜான்ரால மியூசிக் இல்லாமல் ஒரு மாஸ் படம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய விதமான சாங்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் பியூர் சனா மெட்டீரியலாக நினைக்கிற சாங் எது அப்படின்னா, இந்த கண்ணம்மா கண்ணம்மான்ட்டு ஒரு லவ் சாங் ஒன்று வரும். அது வந்து வழக்கமான காதல் பாடல்கள் மாதிரி ஹீரோ ஹீரோயின் பையன் பொண்ணு வந்து ஒருத்தர் பாடிக்காம இங்கே நடக்கிற காதல் பற்றி வேற ஒருத்தவங்க பாடுற மாதிரி இருக்கும். இந்த பாட்டு எழுதப்பட்ட விதமே பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது வில்லு பாட்டுலலாம் இடையில ஒரு கதையை சொல்லுவாங்க, அப்போ இன்னொருத்தர் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பார் இல்லையா, இந்த பாட்டில் அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கதை நடக்கிறது மதுரை அப்படின்றனால அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக நேட்டிவாக ஃபீல் ஆகும். அப்படி ஒரு சாங் இது. பின்னாடி சந்தோஷ் நாராயணன் வந்து அந்த ஏண்டி இப்படி எனக்கு அப்படின்ற சாங்லாம் வரும் எனக்குள் ஒருவனில். அதுக்கடுத்து பல பாட்டு வந்து ரொம்ப கிரேசியான லவ் சாங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதோட தொடக்கம் இதுன்னு நான் நினைக்கிறேன். லிரிக்ஸ் எழுதுனது முத்தமிழ், ரொம்ப புதுசாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங் இது. குக்கு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆல்பம்ஸ் ஆஃப் ஆர் பிலவ்ட் சனா. குக்கு அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வருது மனசில் சூறக்காத்து, ஆகாசத்தை நான் பார்க்குறேன். இது வந்து மேபி வரலாம், ஏன்னா நம்ம பார்த்துட்டு வர சாங்ஸ்லாம் அந்த மாதிரி மெலோடிஸாக இருக்கனால. எனக்கு வந்து அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆனது வந்து ஒத்த நொடியில தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, அதுவும் ஒரு லவ் சாங் தான். அதுவும் இந்த மொமெண்ட் வந்து லவ்ல ரொம்ப முக்கியம். முறையாக ஒரு டச் அல்லது ஒரு இன்டிமசி நிகழ்ந்ததுக்கு அப்புறம் காதலனுக்கு தோன்ற ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை வெளிப்படுத்துகிற சாங். அது வந்து அழகா ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சு, மொத்த உலகமே அதனால் சுத்தம் மறந்துருச்சு, இப்படியே வந்துட்டு இருக்கோம். நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், இப்படி அப்படியே ஒரு ஃப்ளோவில் ஃப்ளாட்டாக வந்துட்டே இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு ஹை வரும், அங்கே வந்து பயங்கரமான பீட்டோட அந்த சாங் போகும். நம்ம நிறைய டிமான் சாங்ஸில் பார்த்துருக்கோம், அது ஒரு ஸ்டைல், அது சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த பாட்டில் நம்ம அதை எதிர்பார்த்துட்டே இருப்போம். பொட்ட புல்ல தொட்டதில் சித்தம் கலங்கிருச்சே அப்படின்ற இடம் வரும். ஆனால் அங்கே நம்ம பயங்கரமான பீட் எதிர்பார்த்தோன்னா அங்கேயும் ரொம்ப சட்டிலாக அதை ட்ரீட் பண்ணியிருப்பார் சந்தோஷ் நாராயணன். ஃபஸ்ட்டு அது லைட்டாக கொஞ்சம் ஏமாற்றமாக தெரிஞ்சால் கூட, ஆனால் அது வந்து ஒரு செம என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்படி ஒரு சாங் இது. இந்த சாங்குக்கு லிரிக்ஸ் வந்து யுகபாரதி, ரொம்ப மெச்சூர்டான பக்குவமான லிரிசிஸ்ட். இப்போது லிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிரிசிஸ்ட்டை மியூசிக் டைரக்டர்ஸை தாண்டி டைரக்டர்ஸுக்கு அதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பல படங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதில் வர்ற இந்த பாட்டில் வர லிரிக்ஸை கவனிங்க. எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா, என்னை தொட்டது போல் தொட்டுவிட்டால் அழகு ரோஜா அப்படின்னு இருக்கும். அடுத்து இதே மாதிரியே வரும். அதாவது சொற்களிலே வித்தகராம் கண்ணதாசன், அவள் தொட்டதனால் ஆகிவிட்ட வண்ணதாசன் அப்படின்றதெல்லாம் வரும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ராஜமுருகன், சந்தோஷ் நாராயணன், யுகபாரதி அப்படின்ற 3 பேர்த்துக்குள்ளான ஸ்பேஸில் நடக்கக்கூடிய விஷயம், அதனால வரக்கூடிய ஆர்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாட்டோட லிரிக்ஸில் இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாட்டு முழுக்க, அதாவது அந்த காதலனுக்கு ஏற்பட்ட ஒரு எக்ஸ்டசி, ஒரு பரவசம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதை டிஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே இசையை வச்சும் ஸ்பரிசத்தை வச்சும் டேஸ்ட்டு ருசியை வச்சு அதுக்கப்புறம் வாசனையை வச்சே எழுதியிருப்பாங்க. ஏன்னா பார்வை இல்லாதவர் அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். அதை யூஸ் பண்ண அந்த கம்பேர் பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஒத்த நொடியில தான் சாங்கில் இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து நம்ம சான் ரோல்டனுடைய வாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் பாடினாரா இல்லை அடியே அழகேவா அப்படின்றது தெரில. ஆனால் இந்த வாய்ஸில் வந்து என்ன ஸ்பெஷல், அதோட ஒழுக்கமின்மை தான் ஸ்பெஷல்னு நான் நினைக்கிறேன்.
அதாவது எஸ்பிபி சார் வாய்ஸு, ஏசுதாஸ் சார் வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக ரொம்ப பக்காவாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன அந்த ஒரு ரஸ்ட்டு தன்மை, ஒரு சின்ன தூசி விழுந்த மாதிரியான ஒரு சின்ன கரகரப்பு இருக்கும். அதுதான் வந்து இவரோட வாய்ஸோட ஸ்பெஷல். ஏன்னா அதுதானே பெரும்பான்மையானவர்களுடைய வாய்ஸாக இருக்குது. நம்மளோட வாய்ஸ் அதுவாக தானே இருக்கும். ஸோ அந்த சாண்டோல்டனுடைய வாய்ஸ் வந்து இதில் வந்திருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக சனா ஏன் வந்து ஸ்பெஷல் ஆகுறாரு அப்படின்னா, அவர் உள்ளே வரும்போது ஒரு கேங் வருது, ஒரு புது சவுண்ட் வந்து உள்ளே வருது. மேபி அவரை விட சீனியர்ஸாக கூட அவங்கள யாராவது இருந்திருக்கலாம். திபுனினன் தாமஸ்லாம் சொல்லுவாங்க, அவரை விட கொஞ்சம் சீனியர். எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் சந்தோஷ் நாராயணன் வந்த பிறகு அல்லது வரும்போதே பேரலாக இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃப்ரெஷ் சவுண்டும் ஃப்ரெஷ் மியூசிக்கும் உள்ளே வந்தது. சந்தோஷ் நாராயணன், பிரதீப், சான்ரோல்டன், திபுனினன் தாமஸ் இதெல்லாம் வந்தது வந்து சினிமாவுக்கு அது வரைக்கும் வந்துட்டு இருந்ததுலேருந்து ஒரு புது சவுண்டை வந்து நமக்கெல்லாம் கொடுத்தது. அந்த ஸ்டைல் சாங்ஸ் நம்ம இப்போ மரகத நாணயம்லாம் நிறையா சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே அந்த ஒரு ஸ்டைலில் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாம் பேசின சாங்ஸும் சரி, மூவிஸும் சரி, சந்தோஷ் நாராயணன் இனிஷியல் டைமில் பண்ண படங்கள். இதில் இருந்த ஸ்டைலில் அதுக்கடுத்து பல படங்கள் இதை விட பெட்டராகவும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, இது அளவுக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கபாலி எடுத்துக்கலாம், இறைவி எடுத்துக்கலாம், பின்னாடி நிறைய படங்கள் வந்துருச்சு. ஆனால் அதோட தொடக்கமாக இந்த படங்கள் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டைலுக்குள்ளே அதுக்கு அடுத்து வந்த பாடல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அடங்கிடும். ஸோ அந்த பியூர் சனா மெட்டீரியல் நான் நினச்ச சாங்ஸை, நான் நினச்ச படங்களை தான் வந்து இங்கே ஷேர் பண்ணேன். நீங்கள் அப்படி நினைக்கிற படங்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீல் டிஸ்கஸ். தேங்க்யூ. நான் வசந்த்.